Listen, speak Tamil still. Yeah, we use. தமிழக முதல்வர் கழக தளபதிகள் கட்டளையேற்று இன்று புவனேஸ்வருக்கு திரு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களும் நானும் அவர்களும் முறையாக வந்து திரு நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து தமிழகத்திலே நடைபெறவுள்ள அனைத்து தலைவர்களுடைய கூட்டத்திற்கு அழைப்பினை நேரடியாக வந்து அனைவரும் கண்டிப்பாக நம்முடைய முதல்வர் அழைப்பு ஏற்று அதில் நான் பங்கு பெறுவேன் என்ற உறுதியினை தந்துள்ளார்கள். மேலும் இந்த வர இருக்க மறுசீரமைப்பு வங்கி பாதகத்தை அவர் நன்கு உணர்கிறார்கள். குறிப்பாக 7 மாநிலம் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகம், ஒடிசா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் பாதிப்பினை நன்கு உணர்ந்தனர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞருடைய மிகுந்த நட்பை வெற்றிருப்பவர். ஆகியால் கட்டாயமாக இந்த போராட்டத்திலே நியாயம் கிடைக்கவில்லை போராட்டத்திலே பங்கு பெறுவார் என்ற உறுதியை தந்துள்ளார். Yes. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திமுக எம்பிக்கள் குழு வெளிமாநிலங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள எம்பிக்கள் மற்றும் கட்சிகளிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு ஒடிஷா சென்றிருக்கக்கூடிய திமுக கூட்டுக்குழு அந்த முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தொகுதி மறுவரை தொடர்பாக ஒடிசாவை சேர்ந்த மூத்த தலைவர் நவீன் பட்நாயக்குடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா மற்றும் எம்பி தயாநிதி மாறன் சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் தொகுதி மறுவரை தொடர்பாக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கை குழு என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இத்தகைய நடவடிக்கை, அதாவது இந்த தொகுதி வரையறை தொடர்பாக மக்கள் தொகை அடிப்படையின் தொகுதி வரையறை செய்தால் ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைவாக வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதை மக்கள் தொகை கணப்பை சிறப்பாக கையாண்ட மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதனால் பிரதித்துவம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய குறைவு ஏற்படும் என்றும் கருத்து தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியாக மேற்கொண்ட மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களில் இத்தகைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்தால் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அத்தகைய மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது இல்லாமல் போகும். குறிப்பாக நிறைய, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் மாநிலங்களே ஒரு நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இதனால் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் ஜனநாயக உரிமைகள் காக்கப்படாது என்றுதான் தொடர்ச்சியாக திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, திமுக சார்பில் அந்த எம்பிக்கள் குழு கூட்டத்தில் இத்தகைய முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே இத்தகைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் குறைவாக இருந்தால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கை குழு என்ற அமைப்பு உருவாகி திமுக சார்பில் முன் அமைச்சர்கள் அதே போல எம்பிக்கள் என அடங்கிய குழுவை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடிய அந்த அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு நியமனத்தின் அடிப்படையில் அங்க இருக்க அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து இந்த கூட்டு நடவடிக்கை குழுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ள இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 கட்சிகளுக்கு 7 மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நவீன் பட்நாயக்கை திமுக சார்பில் அமைக்கப்பட்ட அமைச்சர் டிஆர்பி ராஜா அதே போல எம்பி தயாநிதி மாறன் ஆகிய குழு சந்தித்தார்கள். இந்த குழு சந்திப்பின் போது திமுக சார்பில் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை, அதாவது இந்த கூட்டுக்குழுவிற்கு நீங்களும் உறுப்பினராக இருக்க வேண்டும், மத்திய அரசுக்கு எதிரான அழுத்தத்தை தர வேண்டும் என்றும் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.